வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 263 நாட்களாகிறது. இந்நிலையில் தொடர்ந்து பாலஸ்தீன் மக்கள் மீதான இனப்படுகொலை என்பது தொடர்ந்து நடந்து வருகிறது. தற்போது வரை 38,000 பேர் இறந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக மட்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 20,000 குழந்தைகள் கடந்த அக்டோபர் முதல் தற்போது வரை காணவில்லை என்றும், மறுபுறம் பெருமான அளவில் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் உடல் உறுப்புகள் இழந்து மிக ஒரு மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. இன்று காலையிலும் அது தொடர்ந்து வருகிறது. பாலஸ்தீன் பிரதமர் ஹனியேவ் அவர்களின் சகோதரி மற்றும் அவர்கள் குடும்பத்தினரை இன்று அதிகாலை கொலை செய்துள்ளது இஸ்ரேல். ஒரு குறிப்பிட்ட வீட்டின் மீது குண்டு வீசி. அது தங்களின் லெஜிட்டிமேட் இலக்கு என்று இஸ்ரேல் தரப்பு கூறியிருக்கிறது. ஒரு மக்கள் மட்டும் சிவிலியன்ஸ் வாழக்கூடிய ஒரு இடம் எப்படி லெஜிட்டிமேட் இலக்காக மாறியது என்பது கேள்வியாகத்தான் இருக்கிறது. அது இது மட்டுமல்ல, பல இடங்களில் இப்படியே நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதே சமயம் மறுபுறம் ரஷ்யா, உக்ரைன் போரில் வேறு ஒரு மோசமான நிலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து தான் நாம் இன்று பேசவிருக்கிறோம். நம்மோடு செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இப்ப நடந்துகிட்டு இருக்க இந்த காசாக்குள்ள நடந்திருக்கிற இதுல வந்து இன்னைக்கு வந்து ஒரு அ இஸ்ரேல் தரப்புல இருந்து ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய பெட்டாலியன ஒரு பெட்டாலியன எடுத்துட்டு நாங்க 2ஆ 3ஆ பெட்டாலியன பிரிச்சு, ரஃபா ஏரியாவ வந்து ரொம்ப நெருக்கமா உள்ள வந்து நாங்க வந்து இது பண்ண போறோம். ரைட் பண்ண போறோம் அப்படின்றாங்க. ஏன்னா ஏற்கனவே இழப்புகள் அப்படின்றது மிக கடுமையா போயிட்டே இருக்குது. அவங்களால எதுவும் பெருசா சாதிக்க முடியல. ஆனா மக்கள் மீதான தாக்குதல் மட்டும் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. இது இப்ப எது இதனுடைய அடுத்த கட்டம் எத நோக்கி போகுது? அதேபோல நம்ம அந்த ரஷ்யாவ பத்தியும் பேச வேண்டியிருக்கு. முதல்ல இத பத்தி சொல்லுங்க. இப்ப என்ன சூழ்நிலை இருக்கு ரஃபா பகுதியில? ரஃபா பகுதியில ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கிற மாரி தெரியல. வழக்கமா ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளுடைய தாக்குதல் வந்து தொடருது. இவங்களுடைய இனப்படுகொலை போர் தொடருது. மக்கள் மீதான தாக்குதல்ங்கிறது தொடருது. உணவுப் பொருட்கள் உள்ளுக்கு வர்றது பெருமளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கு. பெரிய அளவுக்கு ஸ்டார்வேஷன் வந்து தல விரிச்சு ஆடுறதா தான் சொல்றாங்க. காசாவ பொறுத்தளவுல, ஒட்டுமொத்த காசாவ பொறுத்தளவுல. இப்ப ரஃபாங்கிறது அ அந்த அதாவது எய்டு பொருட்கள் உள்ளுக்கு வர்றதுக்கான வழியா இருந்தது. அத தான் வந்து இப்ப அடைச்சிருக்கிறாங்க. இப்ப இவங்க வந்ததுக்கப்புறம். ஸோ, அதனால எந்த வகையிலயும் மிலிட்டரி ரீதியான முன்னேற்றம்ங்கிறது அ ஐடிஎஃப்க்கு ஏற்பட்ட மாரி தெரியல. எல்லா இடத்துலயும் வந்து கடுமையான அடி வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது அ அவங்க ஐடிஎஃப் தரப்புல இருந்தே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அன்வின்னபிள் வார் அப்படிங்கிறது. இவங்களுடைய அப்ஜெக்டிவ் எதையுமே வந்து அவங்களால நிறைவேத்த முடியாதுங்கிறத ஐடிஎஃப் தரப்பு சொல்லியிருக்கு. ஆ நெத்தன்யாகு தான் வந்து இத வம்படியா, இல்ல பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போறாரு. ஸோ அந்த வகையில வந்து தொடர்ந்து இது வந்து இதுக்கு மேல இத எப்படி பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா வந்து தொடர்ந்து இனப்படுகொலைன்னு சொல்லிட்டோம். அப்புறம் அதுக்கு மேலயும் வந்து ஒரு குற்றத்த வந்து இதுக்கு மேல தீவிரப்படுத்தணும்னா என்ன பேசுறதுன்னு தெரியல. எவ்வளவு மோசமா இருக்குன்னு இத எப்படி டிஸ்கிரைப் பண்றதுன்னே தெரியல. ஏன்னா எல்லை வரைக்கும் போயிட்டு இருக்கோம். இதுக்கு மேல வந்து இதுக்கு மேலயும் வந்து இந்த கொடூரங்கள வந்து டிஸ்கிரைப் பண்றதுக்கு எந்த வார்த்தைகளுமே கிடையாது. இது ஒரு கம்ப்ளீட் இல்லெஜிட்டிமேட் அரசாங்கமா செயல்படுது. இனப்படுகொலை அரசாங்கமா செயல்படுது. ஒரு அப்பர்தைட் அரசாங்கமா செயல்படுது. முழுக்க முழுக்க அவங்களுடைய அந்த அ அனைத்து பொலிட்டிக்கல் பார்ட்டீஸும் கூட்டிணைந்திருந்த அந்த கென்னசெட் வார் கேபினட்ங்கிறது கம்ப்ளீட்டா முடிஞ்சு போச்சு. இப்போ இவரும், இவருடைய வலதுசாரி நண்பர்களும் இணைந்த ஒரு டிசிஷன் மேக்கிங் பாடி தான் வந்து இந்த போர்ல வந்து டிசிஷன்ஸ வந்து மேக் பண்ணுது. ஸோ, அதனால வந்து அந்த நாட்ட பொறுத்தளவுலயும் வந்து இது ஒரு ஒரு ஒன்றுபட்ட கருத்துகள்ங்கிறது இன்னைக்கு இல்ல. இது முழுமையா வந்து வலதுசாரிகளுடைய கையில முழுமையா இந்த அரசாங்கம் போயிருக்கு. ஜயனிஸ்ட் ஆ என்டிட்டிங்கிறது முழுமையான வலதுசாரிகள் கைக்கு போயிருக்கு. எந்தவித டிஃபரன்ஸும் கிடையாது பொலிட்டிக்கல் லெவல்ல. ஏன்னா இவங்க தான் டிசிஷன்ஸ் எடுக்குறாங்க. இவங்க தான் அத வந்து தொடர்ந்து நடத்துறாங்க. ஸோ, அதனால இதனுடைய எல்லையை நோக்கி போயிட்டே இருக்கிறாங்க. இத யாரும் தடுக்கவும் முடியல. இன்னொரு பக்கம் வந்து ஹெஸ்புல்லா கூட எப்ப வேணாலும் போர் வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து மறுக்க முடியாத அளவுக்கு இருக்கு. நேத்து அதாவது
யுனைடெட் நேஷன்ஸ் உடைய ஜெனரல் செக்ரட்டரி அந்தோனியோ குட்டரஸ் பேசும்போது சொல்லியிருக்கிறாரு, இந்த போர் முழுமையா விரிவடையறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. லெபனானுக்குள்ள வந்து இந்த போர் விரிவடையும் போது இந்த பகுதியினுடைய மக்கள் வந்து கடுமையான பாதிப்புக்குள்ளாக போறாங்க. ஒட்டுமொத்தமா உலக மக்கள் வந்து பாதிப்புக்குள்ளாக போறாங்க. இந்த ரீஜியனுடைய மக்கள் வந்து கடுமையான பாதிப்புக்குள்ளாக போறாங்க. மீண்டும் வந்து காசா மாதிரியான ஒரு நிலை வந்து லெபனானுக்குள்ளேயும் ஏற்பட போகுது. இது வந்து அஹ், உலக மக்கள் வந்து அஹ், ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இல்ல. அதை வந்து அனுபவிக்க வந்து உலக மக்கள் வந்து இதா இல்ல அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. ஸோ இப்ப இது எல்லாமே என்னன்னா, அப்ப அவரு சொல்றாருன்னா ஒரு வெல் இன்ஃபார்ம்டு, எல்லா தரப்புல இருந்தும் கிடைக்கிற தகவல்கள் மூலமா தான் அவர் வந்து பேசுறாரு. ஸோ அதனால இது இது கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா தான் தெரியுது. இப்ப நான் அந்தோனியோ குட்டரஸ் பேசும்போது அவருக்கு அவரு வந்து பயஸ்டா பேச வேண்டிய அவசியம் இல்ல. களத்தினுடைய நிலவரம், எல்லா தரப்புல இருந்தும் வர்ற செய்திகள், இது எல்லாமே அஃபிஷியலா கிடைக்கிற தகவல்கள். எல்லா இன்டெலிஜென்ஸ் இன்புட், வெல் இன்ஃபார்ம்டு பீப்புள் சொல்ற தகவல்கள். இது எல்லாத்தையும் வச்சு தான் வந்து அவரு இத அ ஒரு விஷயத்த வந்து பொதுமக்களுக்கு சொல்றாரு. ஏன்னா, அந்த மாதிரியான ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் தான் வந்து பேசுறாரு. ஸோ அவருடைய பேச்சுகளுக்கு மிக முக்கியமான வேல்யூ இருக்கு. அதுவும் குளோபல் கான்ஃப்ளிக்ட் ஜோன்ஸ பொறுத்தளவுல வந்து இவருடைய பேச்சுகளுக்கு மிக 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 அர்த்தமுள்ள பேச்சுகளா தான் இருக்கும். ஏன்னா வந்து ஜஸ்ட் பேச முடியாது. ஸோ அப்படி இருக்கிறவரு வந்து சொல்றாரு, இந்த போர் வந்து தவிர்க்க முடியாத எல்லையை நோக்கி நகருது. இது வந்து இம்மீடியட்டா வந்து ஸ்டாப் பண்றதுக்கான நடவடிக்கைகள்ல உலக மக்கள் வந்து ஈடுபடணும். உலக நாடுகள் ஈடுபடணும். இல்லைன்னா இந்த பகுதிய வந்து ஒட்டுமொத்தமா அழிக்கக்கூடிய ஒரு நிலையை நோக்கி நகர்த்துது. லெபனான் வந்து அடுத்த காசாவா மாறுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டீஸும் இருக்கு அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையா சொல்லியிருக்கிறாரு. இத உடனடியா ஸ்டாப் பண்ணும் இந்த எஸ்கலேஷன அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப இதுலேருந்தே என்ன தெரியுதுன்னா, ஹெஸ்புல்லா கூட போர் நடத்துறதுக்கு இஸ்ரேல் தயாராயிடுச்சு. ஸோ அந்த போர் வந்து எப்ப வெடிக்குங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு நிலைமை வந்து மோசமாயிருக்கு. அதுல தான் வந்து இந்த இனப்படுகொலை நடக்குது. இப்ப அடுத்த கட்டமா வந்து இந்த போர் வந்து விரிவடையறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் உருவாகிட்டே வருது. அதுக்கு தயாரான நிலையில ஹிஸ்புல்லா தரப்பும் இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அதனால இது வந்து அடுத்த கட்டத்த நோக்கி நகருது. ஈரான மேபி உள்ளுக்கு கொண்டு வரும். சிரியாவ வந்து குறிப்பா வந்து உள்ளுக்கு கொண்டு வரதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்கிறதா சொல்றாங்க. சிரியா வந்து நேரடியா போர்ல பங்கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. அது வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலையை நோக்கி நகரும் அப்படிங்கிற இடத்தையும் வந்து பலரும் சொல்றாங்க. ஸோ அதனால ரொம்ப டயர் சிச்சுவேஷன். அடுத்த சில நாட்கள், இல்ல சில மணித்துளிகள் எப்ப வேணாலும் இந்த போர் வந்து விரிவடையறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்கிறதா தான் இருக்கிற நிலவரங்கிறது நமக்கு சொல்லுது தோழர். ஓகே, ஓகே தோழர். இதுல ஒரு சின்ன இத மட்டும் நான் ஆட் பண்ணணும். ம். அதாவது கிட்டத்தட்ட 8 மாசம், 9ஆம் மாசம் வரப்போகுது. இத்தன மாசத்துக்கு அப்புறமேல 2 நாளைக்கு முன்னாடி புதிய வகையான ஆயுதங்கள உள்ள அ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அல்காசம் பிரிகேடு இதுல. அதாவது கைடட் மிசைல். அந்த கைடட் மிசைல் யார் யூஸ் பண்றாங்கன்னா, ஹெஸ்புல்லா யூஸ் பண்றாங்க. அத இத்தன நாளா பயன்படுத்தாம இப்ப எப்படி கொண்டு வந்தாங்க? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. மேபி உள்ள தயாரிச்சாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. அதே போல இன்னும் 2, 3 தகவல்கள் என்னன்னா, நீங்க சொன்ன மாரி அ ஏற்கனவே வந்து ஈராக்கி ரெசிஸ்டன்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஹெஸ்புல்லாட்ட நாங்க உள்ள வரக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு. அதே போல ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்து தாலிபான்ஸ் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கிறதா சொல்றாங்க. ஹெஸ்புல்லா அ ஒப்புதல் குடுத்துச்சுன்னா வர்றோம் அப்படின்ட்டு. இது வந்து ரொம்ப பெரிய இடத்துக்கு தான் இது நகரும்னு நல்லாவே தெரியுது. தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு. இதுல அப்படியே வந்து இப்போ இதோட சிச்சுவேஷன் என்ன தோழர் நடந்திருக்கு? ஏன்னா நம்ம கடைசியா பேசின அந்த ரஷ்யா இத பத்தி பேசும்போது, அன்னைக்கு பேசிட்டோம். பேசி ரெக்கார்ட் பண்ணிட்டோம். மறுநாள் தான் ரிலீஸ் பண்ணோம். பட் வந்து அன்னைக்கு நைட் நடந்ததுல வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல் ஒண்ணு நடந்துச்சு. அங்க அசர்பைஜான் பார்டர்ல இருக்கக்கூடிய ரஷ்யாவோட ஒரு பகுதியில. அதேபோல செவஸ்டோபோல் மேல தாக்குதல் நடந்துச்சு. அங்க இருக்கிற சிச்சுவேஷன் என்ன நடந்திருக்கு? அத கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமா. சண்டே நடந்த தாக்குதல். சண்டே வந்து அங்க ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியானிட்டி ஹாலிடேவாம் ரஷ்யாவுல. ஸோ அந்த டயத்துல வந்து 2 தாக்குதல் 2 பகுதிகள்ல நடந்திருக்கு. ஒண்ணு வந்து கிரீமியால செவஸ்டோபோல் நகரத்துல இருக்கிற பீச்ல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அது வந்து யுக்ரைன் நேரடியா தாக்குதல் நடத்தியிருக்கு. அதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம்ங்கிறது அட்டாக்கம்ஸ்ங்கிற ஆயுதம் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது அமெரிக்காவுடைய ஆயுதம். அமெரிக்காவுடைய வெடிபொருட்கள் தான் வந்து அந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு.
அ 5 மிசைல்ஸ் தாக்குதல் நடத்துனதுல 5 வந்து இடைமறிக்கப்பட்டிருக்கு. 5வது வந்தது வந்து படும்போது அதனுடைய அந்த டெப்ரீஸ் வந்து வெடிச்சதுல ம ஏர்ல வெடிச்சதுல டெப்ரீஸ் விழுந்ததுனால 4 பேர் வந்து சிவிலியன்ஸ் வந்து இறந்திருக்கிறாங்கதா சொல்றாங்க. இன்னும் பலர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. இது வந்து சிவிலியன் பரப்புல வந்து இந்த தாக்குதல் வந்து நடைபெற்றிருக்கு. இத டெலிபரேட்டா பண்ணியிருக்கு. இதுக்கு பதிலளிச்ச அ அ ஜெலன்ஸ்கியுடைய மிக முக்கியமான ஒரு அ அ என்வாய். அவர் சொல்லியிருக்கிறாரு, "இது வந்து டெலிபரேட்டான தாக்குதல் தான்" அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அவரு அந்த ஜஸ்டிஃபிகேஷன் வந்து எப்படி குடுத்திருக்கிறாருன்னா, தாக்குதல் நடத்தினது சரிங்கிறதுக்கு, கிரீமியாங்கிறது ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி. அதனால அங்க இருக்கிற பாப்புலேஷன நாங்க வந்து சிவிலியன் டார்கெட்ஸா வந்து ஏத்துக்கொள்ள முடியாது. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஆக்குபையர்ஸ். அதனால அவங்க எல்லாருமே வந்து லெஜிட்டிமேட் டார்கெட்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதிலிருந்தே தெளிவா தெரியுது. இவங்களுடைய தாக்குதல் குறிங்கிறதே சிவிலியன் டார்கெட்ஸ தான் தாக்கியிருக்கிறாங்கங்கிறது தெரியுது. ஏன்னா அதத்தான் வந்து அவங்க சொல்றாங்க. அவங்க தரப்பிலிருந்து அவங்க சொல்றது, இங்க இருக்கிற யாருமே வந்து சிவிலியன்ஸ் கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாருமே ஆக்குபையர்ஸ். அதனால இவங்க எல்லாமே லெஜிட்டிமேட் டார்கெட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா தெளிவா தெரியுது. இது வந்து திட்டமிட்டு மக்கள் மீது தாக்குதல் நடத்துறதுக்காக ஏவப்பட்ட ஏவுகணை அப்படிங்கிறது தெரியுது. இப்போ ரஷ்ய தரப்புல இருந்து உடனடியா அமெரிக்காவுடைய அம்பாசடர கூப்பிட்டு விளக்கம் கேட்டிருக்காங்க. எச்ச அதாவது அ வார்ன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நடவடிக்கைகள்ல தொடர்ந்து ஈடுபடுறத பத்தி அவங்க வந்து வார்ன் பண்ணியிருக்கிறாங்க. ரஷ்யாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து தெளிவா பேசியிருக்கிறாரு. அவரு தெளிவாவே நேரடியான குற்றச்சாட்ட வச்சிருக்கிறாரு. இந்த தாக்குதலுக்கு இன்டெலிஜென்ஸ் இன்புட் இதனுடைய ஒட்டுமொத்த இன்டெலிஜென்ஸ் டேட்டா, சேட்டலைட் இமேஜரி, அ அ வெப்பன், அ தொழில்நுட்ப உதவிகள் எல்லாமே யுக்ரைனுக்குள்ள அமெரிக்காவால வழங்கப்பட்டு, அமெரிக்காவுடைய உத்தரவின் பேர்ல இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்பன்னா நேரடியான குற்றச்சாட்டு சொல்றாங்க. அமெரிக்கா தான் இந்த தாக்குதல் நடத்துனுச்சு அப்படின்னு சொல்லி ரஷ்ய தரப்புல இருந்து சொல்றாங்க. ரஷ்ய தரப்புல இருந்து கிட்டத்தட்ட வந்து இப்ப நீங்க வந்து மாடரேட் வாய்ஸ்ல இருந்து டிப்ளமேட்டிக் வாய்ஸ்ல இருந்து ஹார்ட் லைன் வாய்ஸ் வரைக்கும். ம் மெத்ததேவ் வந்து ஹார்ட் லைனா பேசக்கூடியவர். அவரு அததான் சொல்றாரு. அவரு நேரடியா வந்து அமெரிக்கா தான் இந்த தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு எஸ்கலேட்டரி சிச்சுவேஷனுக்கு போகுது. அதே சமயத்துல அந்த டெகஸ்தான்ங்கிற ஒரு பகுதியில தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு. ஐசிஸ் கொராசான்ங்கிற அமைப்பு தான் அந்த தாக்குதல் நடத்தியிருக்கு. ஏற்கனவே அவங்க கொராக்கஸ் கால்ல வந்து தாக்குதல் நடத்துனாங்க. அதுல பல சிவிலியன் கேசுவாலிட்டீஸ் வந்து ஏற்பட்டுச்சு. பல சிவிலியன்ஸ் வந்து கழுத்து துண்டிக்கப்பட்டு இறந்தாங்க. ஸோ இந்த ஒரு கொடூரமான தாக்குதல் வந்து அந்த ஐசிஸ் கொராசான் வந்து பண்ணுச்சு. இப்போ அதே ஐசிஸ் கொராசான் வந்து இங்க ஒரு ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சுக்குள்ள உள்ளுக்கு நுழைஞ்சு, அங்க இருக்கிற அந்த ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சினுடைய அ பாஸ்டர வந்து கழுத்த அறுத்து கொன்னுருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஒரு கிராஃபிக்கான வயலன்ஸ்ல வந்து இந்த தீவிரவாதிகள் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. இப்ப இந்த தீவிரவாத தாக்குதலுக்கும் அமே அமெரிக்காவ நேரடியா குற்றம் சாட்டுது ரஷ்யா. ரஷ்யா தான் வந்து சொல்லுது, அமெரிக்கா தான் இந்த தாக்குதலுக்கும் பின்னணியில இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த தாக்குதல் வந்து நடந்துகிட்டு இருக்கிற இந்த தாக்குதல்கள், இது எல்லாமே வந்து ஒரு சைடு வந்து எஸ்கலேஷன வந்து தீவிரப்படுத்துது அமெரிக்கா. ரஷ்யாவுக்கு வேற வழியே இல்லாத அளவுக்கு வந்து எஸ்கலேஷன தீவிரப்படுத்துது. சமீபத்தில தான் வந்து அந்த ஓவர் த ஹரிசான் ராடார வந்து தாக்குனுச்சு. இப்போ இந்த மாதிரி வந்து நேரடியா கிரீமியால இருக்கிற சிவிலியன் டார்கெட்ஸ் மீது தன்னுடைய ஆயுதங்கள பயன்படுத்தி தாக்குதல் நடத்துறதுக்கு அனுமதிக்குது. அந்த உத்தரவுகள வந்து அதுதான் போடுதுன்னு ரஷ்யா சொல்லுது. இன்னொரு பக்கம் நம்ம முன்னாடியே பேசியிருந்த மாதிரி, ஹைபிரிட் வார்ஃபேர்ல முழுமையா வந்து ஈடுபடுது அமெரிக்கா. ஹைபிரிட் வார்ஃபேர் வந்து தீவிரப்படுத்த போகுது அமெரிக்காங்கிறத நம்ம முன்னமே பேசியிருந்தோம். ஏன்னா, அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ங்கிறது அவங்களால கன்வென்ஷனல் வார்ஃபேர்ல வின் பண்ண முடியல. பெருமளவுக்கு வந்து மிடில் ஈஸ்ட்ல தோல்வி அடையறாங்க. அவங்களுடைய கப்பற்படை வந்து வயபிளான ஆப்ஷனா இல்ல. அது வந்து பெருமளவுக்கு அடி வாங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பேசணும்.
இப்ப அந்த இடத்துல தான் அவங்க வந்து இந்த ஹைபிரிட் வார்ஃபேர்க்குள்ள போறாங்க. இந்த கோவர்ட் ஆப்பரேஷன்ஸ், கோவர்ட் வார்ல வந்து போறாங்க. அந்த பின்னணியில தான் தீவிரவாத தாக்குதல்ங்கிறது அ மீண்டும் இடம்பெறுது. கொரசான்ல ஏற்கனவே நடந்தது. அந்த கொராக்கஸ் ஹால்ல. அதுவே மிகப்பெரிய அளவுக்கு இந்த எஸ்கலேட்டரி ரேடார வந்து பெரிய அளவுக்கு இந்த இவங்க இவங்க தரப்புல இருந்து உயர்த்துனாங்க நேட்டோ தரப்புல இருந்து. இப்ப மீண்டும் வந்து அந்த வேலை வந்து நடக்குது. ஏற்கனவே நேரடியா அவங்க ஆயுதங்கள பயன்படுத்துறதுக்கு அனுமதி குடுக்கணும். கிரீமியன் பிரிட்ஜ வந்து தாக்குறதுக்கான அனுமதிய குடுக்கணும்னு சொல்லி அ அ ஜெர்மன் அ படைப்பிரிவிலிருந்து பேச்சுகள் அவங்க டிஸ்கஸ் பண்ணது வந்து லீக் ஆகி, அதுவே வந்து தெரிஞ்சுது. அப்பவே தெரிஞ்சுது. நேரடியா நேட்டோ நாடுகளுடைய துருப்புகள் வந்து இங்க இருக்கிறாங்க. அவங்க இன்டெலிஜென்ஸ் சோர்ஸா இருக்கிறாங்க, அஃபிஷியல்ஸா இருக்கிறாங்க, அட்வைசர்ஸா இருக்கிறாங்க. அவங்க நேரடியா யுக்ரைனுக்கு வந்து ஆயுத பயிற்சிகள்லேருந்து எல்லாமே குடுத்து உதவிகள் பண்ணி, அத இயக்கறதுக்கு முதற்கொண்டு உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறது அப்பவே தெரிஞ்சுது. இப்போ இந்த மாதிரி ஹைபிரிட் வார்ஃபேர் அதே நேரத்துல சிவிலியன் டார்கெட்ஸ்ல ரஷ்ய மக்கள் வந்து தாக்குறதுல நேரடியா அமெரிக்கா பங்கெடுக்குது. அது நேரடியா அ நடத்துது. ஆனா இதுக்கு எந்தவித கண்டனமும் தெரிவிக்கல. அமெரிக்காவும் சரி, நேட்டோவும் சரி, இந்த பொதுமக்கள் மீதான தாக்குதலுக்கு எந்தவித கண்டனமும் தெரிவிக்கல. ஸோ அது மாதிரி இப்போ ஒவ்வொரு கட்டத்திலயும் இந்த எஸ்கலேஷன வந்து தீவிரப்படுத்திக்கிட்டே போகுது அமெரிக்க மேற்குலக நாடுகள். இப்ப இதுக்கு எல்லை தான் என்னங்கிறது தெரியல. இப்ப இன்னைக்கு அமெரிக்காவுடைய இந்த எஸ்கலேஷன் வந்து தீவிரப்படுத்துவதனுடைய விளைவு ரஷ்யாவுக்குள்ள உள்ளுக்குள்ள வந்து மிகப்பெரிய பிரஷர் வந்து உருவாகுது. ஏன்னா, அந்த மக்கள் வந்து புத்தின் வந்து கேள்வி எழுப்புறாங்க. நீங்க ஒவ்வொரு அ ஆயுதங்கள் உதவிகள் பண்ணாங்க. இந்த போருக்கு பின்னணி காரணமா இருந்தது. இந்த போருக்கான அடிப்படை காரணமே அமெரிக்கா. அமெரிக்கா தான் திட்டமிட்டது. அமெரிக்கா தான் இந்த நாட்டினுடைய பிரச்சனைய வந்து தீவிரப்படுத்தி போருக்கு கொண்டு போனது. அமெரிக்காவினால தான் இந்த போர் உருவானுச்சு. நேட்டோ விரிவாக்கம்ங்கிறத வந்து தெளிவா வந்து அவங்க பண்ணாங்க. அதனுடைய விளைவா தான் வந்து இவங்க இன்வேஷன் பண்ண வேண்டிய தேவையும் வந்து உருவானுச்சு. இது எல்லாத்தையும் உருவாக்குனது அவங்க தான். நேரடியா ஆயுத உதவிகள் பண்றாங்க. நேரடியா நியோனாசி படைகளுக்கு வந்து போர் பயிற்சிகள் குடுக்குறாங்க, ஆயுதங்கள் குடுக்குறாங்க. ரஷ்யன் மக்கள வந்து கொலை பண்றதுக்கு பெருமளவுக்கு உதவி பண்றாங்க. அந்த டான்பாஸ் பகுதியில இனப்படுகொலை பண்றதுக்கு யுக்ரைன் ஃபோர்ஸஸ்க்கும், நாஜி படைகளுக்கும் வந்து உதவி பண்றாங்க. இவ்வளவும் பண்றாங்க. எல்லாமே உங்களுக்கு தெரியுது. ஆனா, நீங்க இன்னும் எவ்வளோ காலத்துக்கு இந்த மாரி வந்து அவங்க கூட நேரடியா சண்டைக்கு போறதுக்கு தயங்கிக்கிட்டே நிப்பீங்க? எவ்வளோ காலத்துக்கு வந்து நம்ம பொறுமை காக்க முடியும்? அப்படிங்கிறத வந்து கேள்விய வந்து அவங்க எழுப்புறாங்க. அந்த உள்நாட்டு மக்கள் வந்து எழுப்புறாங்க. அது பல தரப்புல இருந்து எழுப்பப்பட்டது. அதுக்கு இப்ப முகம் கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து புத்தின் வந்து சிக்கியிருக்கிறாரு. புத்தினுக்கு வந்து இப்ப இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிறதுல மிகப்பெரிய சிக்கல் வந்து உருவாயிருக்கு. இப்ப அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆ வெல் இன்ஃபார்ம்டு சோர்சஸ் வந்து சொல்ற தகவல்கள் என்ன சொல்றாங்கன்னா, கிரீமியா பகுதியில இருக்கிற பிளாக் சி கருங்கடல் பிரதேசத்த நோ ஃப்ளை ஜோனா அறிவிக்க சொல்லி கேட்கிறாங்க. அத அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்றாங்க. ஒருவேள வந்து ரஷ்யா நோ ஃப்ளை ஜோனா பிளாக் சி பரப்ப வந்து அறிவிச்சதுன்னா, அது வந்து நேரடியா அமெரிக்காவுடைய இப்ப ஏன்னா இந்த தாக்குதலுக்கு முன்னாடி பல நாட்களா அமெரிக்காவுடைய அ ஹாக் குளோபல் ஹாக்குங்கிற ரெகானசன்ஸ் ட்ரோனு இந்த பகுதியில இன்டெலிஜென்ஸ்க்காக வந்து பறந்துகிட்டே இருக்கு. இப்ப இத வந்து ரஷ்யாவுக்கும் தெரியும். இந்த ட்ரோன் பறக்கிறதனுடைய காரணம் வந்து இங்க வந்து பெரிய அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதுக்காக தான் பறக்குதுன்ட்டு. ஆனா நேரடியா தாக்க முடியாது. தாக்குனா அது நேரடி அமெரிக்காவ தாக்குறதா அர்த்தமாகும். நேரடியா அமெரிக்கா கூட போர் உருவாகும். அப்ப நேட்டோ கூட போர் உருவாகும். ஸோ அதனால தாக்க முடியாத கைகட்டப்பட்ட நிலையில ரஷ்யா இருக்கு. இப்போ தாக்குதல வந்து சிவிலியன் டார்கெட்ஸ்ல பண்றாங்க. இப்போ இப்ப இதுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய இடத்துல புட்டினுக்கு நெருக்கடி உருவாகுது. அவரு பிளாக் சீய நோ ஃப்ளை ஜோனா அறிவிக்க சொல்லி நெருக்கடி உருவாகுது. ஒருவேள வந்து ரஷ்யா வந்து பிளாக் சீய நோ ஃப்ளை ஜோனா அறிவிச்சதுன்னா, அதுவும் எத நோக்கி நகர்த்துதுன்னா, நேரடியான நேட்டோ உடனான சண்டைக்கு தான் நகர்த்துது. ஏன்னா, இந்த நேட்டோ நாடுகள் அத மதிக்க போறதில்ல. இப்ப ரஷ்யா ஒண்ணு சொல்லுதுன்னா, அவங்க இன்னும் அந்த அகம்பாவத்திலயும், ஆணவத்திலயும் தான் இருக்கிறாங்க. ரஷ்யா சொல்றத நாங்க கேட்க முடியாது அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கிறாங்க.
ஸோ, அதனால ரஷ்யா வந்து ஒரு விஷயத்த சொல்லுது. நான் எனக்கு அததான் வந்து அவர் பீஸ்க்காக அவர் சொன்ன அந்த நெகோசியேஷனுக்கு சொன்ன விஷயத்த வந்து இம்மீடியட்டா வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. அப்ப அதிலேயே தெரியுது அவங்க ரஷ்யா சொன்னுச்சுனாலும் அத ஏத்துக்கிறதுக்கு தயாரான மனநிலையில இல்ல. அப்போ இது வந்து அறிவிச்சதுனாலும், அவங்க உடனடியா என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து இல்லீகல். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அவங்க அவங்க தரப்புல இருந்து வைக்கிற வாதம் என்னன்னா, கிரீமியாங்கிறது ரஷ்யாவுடைய பரப்பு கிடையாது. அது யுக்ரைனோட இடம். அதனால அந்த இடத்துக்கு புரொடெக்ஷனுக்காக ரஷ்யா வந்து எந்தவித உரிமையும் கோர முடியாது. அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ற வாதம். ஸோ அது ஒரு வகையில சரியானது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாலும், ஆ இப்போ இந்த போருக்கான பின்னணி காரணம் ஏன் கிரீமியா வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்க, இவங்க குடுத்த நெருக்கடி தான். இவங்க எல்லாருமே மறைமுகமா குடுத்த நெருக்கடி. அந்த நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன சேஞ்ச் பண்ணாங்க. 2014 அந்த கூ அட்டெம்ப்ட்க்கு பிறகு, அந்த கூ நடவடிக்கைக்கு பிறகு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஒரு நியூட்ரல் கண்ட்ரியா இருக்கணுங்கிறத வந்து அந்த கான்ஸ்டிடியூஷனே உறுதிப்படுத்துனுச்சு. அதெல்லாம் நீக்கிட்டு, அது நேட்டோ கூட போறதுக்கான எல்லா வழிகளையும் திறக்கறதுக்கான நடவடிக்கைகள்ல அந்த நாட்டினுடைய அரசாங்கம், இவங்க உருவாக்குன அரசாங்கம் முழுமையா செயல்பட்டுச்சு. அது நேரடியா ரஷ்யாவுடைய செக்யூரிட்டி த்ரெட்டா மாறுது. ஏன்னா நேட்டோவுடைய ஆயுதங்கள்ங்கிறது தங்களுடைய எல்லைப்புறத்துக்கு வரும்போது, அது நேரடியா அமெரிக்காவுக்கும், அதுவும் குறிப்பா நேட்டோ நாடுகளுக்கும், ரஷ்யாவுக்குமான நேரடி போருக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அத தவிர்க்கணுங்கிறதுக்காக, இவரு வந்து இந்த இன்வேஷன வந்து ஆரம்பிச்சாரு. இப்ப இவருடைய பிளானே வந்து தெளிவானது. ஏன்னா 5வது நாள்ல இருந்து, இந்த இன்வேஷன் ஆரம்பிச்ச 5வது நாள்ல இருந்து பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிச்சது. நெகோசியேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு யுக்ரைனுக்கும், ரஷ்யாவுக்கும். அதுதான் மார்ச் மாசத்துல வந்து அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. யுக்ரைன் ஒத்துக்குது, ரஷ்யாவும் ஒத்துக்குது. கையெழுத்து போடுறாங்க. கீவ்ல இருந்து படைகள ரஷ்யா வெளியேத்துது. வெளியேத்தி ஒப்பந்தம் போட்டு இந்த பீஸ் ப்ராசஸ நெகோசியேஷன்ல செட்டில் பண்றதுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் ஏற்படுத்துறாங்க. அதுதான் வந்து இஸ்தான்புல் கம்யூனிகே. அத முறிச்சது அமெரிக்கா. அடுத்த நாள் நேரா கீவுக்கு வந்த போரிஸ் ஜான்சன், "அத நீ கையெழுத்து போட வேண்டாம். நீ தொடர்ந்து வந்து போர நடத்து" அப்படின்னு சொல்லி செலன்ஸ்கிய கட்டாயப்படுத்தி, அவர் வந்து அந்த பீஸ் டீல வந்து தூக்கி காத்துல விட்டாரு. ஸோ இது எல்லாமே புத்தினுடைய என்னங்கிறத காட்டுனுச்சு. புத்தினுக்கு ஆக்கிரமிப்பு பண்ணணும், இல்ல இந்த பகுதிய வந்து தன்னுடைய பரப்பா வந்து மாத்திக்கணுங்கிற நோக்கம் தான் பிரதானமானதா இருந்திருந்ததுன்னா, அவரு இந்த போர் ஆரம்பிச்ச 4வது நாளு நெகோசியேஷனுக்கு போயிருக்க மாட்டார். அவரு தொடர்ந்து வந்து போர நடத்தியிருப்பாரு. எந்த நெகோசியேஷனுக்கும் போயிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா போயிருந்தாரு, டீல் வந்து அக்ரி செய்யப்பட்ட ஒரு நிலைக்கு வந்தது அப்டின்னா, அவருடைய இன்டென்ஷன் அது கிடையாதுங்கிறது தெளிவா தெரியுது. நேட்டோக்குள்ள போகக்கூடாது இவங்க. அதுதான் உங்களுடைய நிலைப்பாடா இருந்தது. ஸோ அத வந்து அ அமெரிக்கா சபட்டாச் பண்ணிடுச்சு போரிஸ் ஜான்சன வச்சு. ஸோ அதுலேருந்தே இவங்களுக்கு 2 தரப்புக்கும் வந்து இருக்கிற நோக்கங்கிறது தெளிவா தெரியுது. அமெரிக்கா மேற்குலக நாடுகளுக்கு ரஷ்யாவ வந்து சிக்கலுக்கு உள்ளாக்கணும். ரஷ்யா கூட நேரடியா சண்டைய நடத்தணும். அதுதான் அவங்களுடைய திட்டமா இருக்கு. அதுக்காக தான் அவங்க செயல்படுறாங்க. ரஷ்யாவுக்கு அவங்களுடைய செக்யூரிட்டி கன்சர்ன மேற்குலக நாடுகள் அக்ரி பண்ணணும். அதுக்கு ஏற்ற மாரி யுக்ரைனுக்குள்ள தன்னுடைய விரிவாக்க நடவடிக்கைகளை ஈடுபடக்கூடாது. விரிவாக்க நடவடிக்கைகள். ஆயுதங்கள தன்னுடைய எல்லைப்புறத்துல வைக்கக்கூடாது. ஸோ இத வந்து நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா, எங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது. நீங்க உங்க வேலைய பாருங்க. நாங்க எங்க வேலைய பார்க்குறோங்கிறது தான் ரஷ்யாவுடைய நிலைப்பாடு. அமெரிக்கா தயாரா இல்ல. மேற்குலக நாடுகள் தயாரா இல்ல. இல்ல அதெல்லாம் பண்ண முடியாது. நாங்க வச்சது தான் சட்டம். நாங்க உங்க பக்கத்துல தான் கொண்டு வந்து வைப்போம். நீங்க வந்து அத தடுக்க முடியாது. உன்னுடைய கன்சர்ன் வந்து எனக்கு பெருசு கிடையாது. உன்னுடைய செக்யூரிட்டிய நான் பெருசா கன்சிடர் பண்ண மாட்டேன். அப்படிங்கிறது தான் மேற்குலக நாடுகளுடைய முடிவா இருக்கு. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் அவங்க முழுமையாவே செயல்படுறாங்க. அந்த பின்னணியில தான் ஒருவேள ரஷ்யா வந்து கிரீமியா பகுதியில இருக்கிற பிளாக் சீய நோ ஃப்ளை ஜோனா அறிவிச்சதுனாலும், இம்மீடியட்டா அவங்களுடைய பதில்ங்கிறது, "இல்ல அது வந்து உங்களால அக்ரி பண்ண முடியாது. நாங்க அக்ரி பண்ண மாட்டோம். கிரீமியா உங்களுடைய பிரதேசம் கிடையாது. அதனால அந்த ரைட்ஸ் வந்து உங்களுக்கு கிடையாது." அப்படின்னு தான் சொல்லப் போறாங்க. இப்படி சொன்னாங்கன்னா, இப்ப இந்த நோ ஃப்ளை ஜோனா ரஷ்யா அறிவிச்சதுன்னா, அதனுடைய விளைவு என்ன ஏற்படும்? அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அது வந்து போர்க்கால நடவடிக்கை.
போர் நடக்குது இந்த பகுதியில. எங்களுடைய பாதுகாப்புக்காக இந்த பகுதியில எந்த விமானங்களும் பறக்கறதுக்கான தடைகள வந்து விதிக்கிறோம்." அப்படிங்கிறது தான் ரஷ்யா சொல்ற அர்த்தம். ஆனா, நேரடியா இவங்க வந்து அத அக்ரி பண்ணல, இல்ல அத நாங்க மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நேரடியா தங்களுடைய அ விமானங்களையும், ட்ரோன்களையும் பறக்க விடுவாங்க. பறக்க விட்டாங்கன்னா, ரஷ்யா வந்து தாக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும். ஏன்னா, ரஷ்யா வந்து ஏற்கனவே நோ ஃப்ளை ஸோன அறிவிச்சிட்டதுக்கு அப்புறம், அவங்களுடைய மிலிட்டரி வந்து அத எந்த ஃப்ளைட் வந்ததுனாலும் தாக்கப்படும். அப்படி ஒரு வேள தாக்கப்பட்டுச்சுன்னா, அது நேரடியா அ நேட்டோ கூடனான போரா தான் போகும். ஏன்னா, நேட்டோவுடைய ஆ ஆ விமானங்கள் தாக்கப்பட்டுருச்சுன்னா, அது நேரடியா நேட்டோவுடனான போர் தான். ஸோ, அந்த இடத்துலயும் வந்து நேட்டோ கூட போர் நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு ரஷ்யா தள்ளப்படும். ஆ இத நெக்லெக்ட் பண்ணிட்டு, அவங்க அடுத்த எஸ்கலேஷன் வந்து எப்படி பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, யுக்ரைனுடைய பகுதிகள பகுதிகள நோ ஃப்ளை ஸோனா அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நேட்டோ தரப்பு. ஒருவேள வந்து அந்த மாதிரி நோ ஃபயர் ஸோனா யுக்ரைன்ல இருக்கிற பகுதிகள வந்து அறிவிச்சாங்க அப்படின்னா, அது அகைன் நேரடியா ரஷ்யா கூட போர தான் வந்து உருவாக்கும். ஏன்னா, ரஷ்யா வந்து அங்க போர் நடத்திக்கிட்டு இருக்கு. இப்ப போர் நடத்தும்போது அவங்களுடைய விமானங்கள் அந்த பகுதிக்கு போக தான் செய்யும். அப்படி போனா நேட்டோவினுடைய அ அ ஏர் டிஃபென்ஸ்ல வந்து தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா, அது அகைன் நேரடியா ரஷ்யாவுடைய அ படைகள நேரடியா நேட்டோ தாக்குறதா தான் அர்த்தம். நேட்டா தாக்குனுச்சுன்னா, நேரடியா அ போர் உருவாகுறத தவிர்க்கவே முடியாது. எந்த வகையிலயும், எந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து ரஷ்யா இதுக்கு மேனேஜ் பண்ணி எடுத்ததுனாலும், இது வந்து அடுத்த கட்ட போர நோக்கி தான் நகருது. நேட்டோ கூடனான போர வந்து ரஷ்யாவால தவிர்க்கவே முடியாத அளவுக்கு வலைகள் வந்து பின்னப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு வர்றாங்க. இப்ப அத தான் வந்து அவாய்ட் பண்றதுக்கான நடவடிக்கை. ஏன்னா இதுதான் வந்து ஓவர் த ஹரிசான் ராடார் தாக்கும்போதும் நடந்தது. ரஷ்யாவுக்கு வேற எந்த வழியும் விடுறதுக்கு தயாரா இல்ல. நேரடியா எங்க கூட சண்டைக்கு வா! அப்படிங்கிறது தான் இப்ப மேற்குலக நாடுகளுடைய டிமாண்டா இருக்கு. அததான் அவங்க தெளிவா வெளிப்படுத்துறாங்க. அதை எஸ்கலேட் பண்ணிக்கிட்டே போறாங்க. உன்னால தவிர்க்கவே முடியாது. எங்க கூட நீ சண்டை போட்டு தான் ஆகணும். அப்படிங்கிற இடத்த நோக்கி ரஷ்யா வந்து நகர்த்துறாங்க. இப்ப ரஷ்யா வந்து இத எதிர்கொள்றதுக்கு பலவிதமான ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கு. நேரடியா வந்து அது எதிர்கொள்ளணும்னா, நேரடியா அமெரிக்கா கூட போர தான் ஆரம்பிக்கணும். நேட்டோ கூட போர தான் ஆரம்பிக்கணும். அதுதான் வந்து அந்த மக்களும் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இது வந்து இதுக்கு நேரடியான பதில் வந்து நீங்க குடுக்கணும்னா, இந்த மாதிரி தான் நீங்க குடுத்தாகணும். ஆனா, ரஷ்யா வந்து அத நேரடியா குடுக்கறதுக்கு விரும்பல. ஏன்னா, அதனுடைய இப்ப ஏற்கனவே அது போர்ல வந்து வெற்றி அடைஞ்சுட்டு இருக்கு. இந்த வெற்றிய வந்து சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ரஷ்யா விரும்பல. அதே மாரி, இப்போ இந்த குடுக்கப்படுற அழுத்தம், யுக்ரைன் மீது குடுக்கப்படுற அழுத்தம்ங்கிறது குறையக்கூடாதுன்னு நெனைக்குது. ஏன்னா, அதுதான் அதனுடைய ஸ்ட்ராடஜிக் இம்பார்ட்டன்ஸ். ஸோ, அதனால அது குறைக்க கூடாது. அது தொடர்ந்து வந்து இந்த இந்த வார் ஆஃப் அட்ரிஷன்ங்கிறது தொடரணும். நிதானமான உயிர் பலிகள குடுக்கக்கூடிய போர்ங்கிறது தொடரணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குது. அவங்களுடைய எய்ம்ல டீமிலிட்டரைசேஷன், டீநாசிஃபிகேஷன். யுக்ரைன வந்து டீமிலிட்டரைஸ் பண்றது, டீநாசிஃபிகேஷன் பண்றது. ஸோ அந்த 2 கோலையும் வந்து அச்சீவ் பண்றதுக்கான போர் நடவடிக்கையா தான் வந்து வார் ஆஃப் அட்ரிஷன வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. எல்லாரையும் கொல்றாங்க. ஸோ டிஃபென்ஸ் தரப்புல எல்லாரும் வந்து இழக்க வேண்டிய நிலைக்கு யுக்ரைன் தள்ளப்பட்டிருக்கு. அந்த டெஸ்பரேஷன்ல அது வந்து ரஷ்யாவுடைய பரப்புல சிவிலியன் மீது தாக்குதல் நடத்துது. இதுக்கு அமெரிக்கா முழுமையான உதவி பண்ணுது. இப்ப இத எல்லாத்தையுமே வந்து ரஷ்யா வந்து ஸ்ட்ராடஜிக்கா வந்து அ டைவர்ட் பண்ணி போருக்கும் போக வேண்டியிருக்கும். புது விதமான ஸ்ட்ராட்டஜிக்குள்ளயும் போக வேண்டியிருக்கும். ஸோ, இப்ப இதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டிய இடத்துல ரஷ்யா வந்து இத ரொம்ப சீரியஸா பாக்குது. இதுக்கு சரியான விதத்துல பதிலடி குடுக்கணும்னு நெனைக்குது. அதே நேரத்துல இம்பல்சிவான வேல வந்து அடி குடுக்கணும்னு நெனைக்கல. ஏன்னா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு தாக்குதல் நடத்துனா, அது அகைன் இவங்களுடைய ஸ்ட்ராடஜிக் இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து பெரிய அளவுக்கு ஆபத்தானதா தான் போய் முடியும். ஸோ அந்த இடத்துல அ ரஷ்யா வந்து இது ரொம்ப நிதானமா பாக்குது. அதே நேரத்துல அதற்கு எதிர் வழிமுறை எத எப்படி எதிர்கொள்றது? அமெரிக்காவுடைய நோக்கம் என்னங்கிறது கிளியரா தெரியும். அமெரிக்காவுக்கு டாமினன்ட் பவர்ஸ் உலகத்துல இருக்கக்கூடாது. ஏன்னா, அது அதனுடைய பவர் வந்து இன்னைக்கு கொஸ்டினுக்கு வந்துருச்சு உலகத்துல.
ஸோ அத எதிர்கொள்ற இடத்துல தான் அமெரிக்கா வந்து இந்த மாதிரியான ரெக்லெஸ் நடவடிக்கைகள்ல ஈடுபடுது. இப்ப இதுக்கு சரியான பதிலடிங்கிறது, அது எதுக்காக இந்த டெஸ்பரேஷன்ல இருக்கு, இல்ல இந்த டெஸ்பரேட் நடவடிக்கையில ஈடுபடுதோ, அத இன்னும் தீவிரப்படுத்துறது. ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் வெற்றியா வந்து பார்க்கப்படும் ரஷ்ய தரப்பால. ஸோ அந்த இடத்துல தான் அவங்க என்ன பண்றாங்க, அமெரிக்கா எந்த பிரச்சனைக்காக பயப்படுது? எதனால இந்த டெஸ்பரேட் நடவடிக்கைகள்ல ஈடுபடுது? ஒண்ணு யுக்ரைனுடைய தோல்வி. அவங்க இன்வெஸ்ட் பண்ணது அதிகம். யுக்ரைனோட தோல்வி. அதனால டெஸ்பரேட் ஆகுது அமெரிக்கா. இன்னொரு பக்கம் மிடில் ஈஸ்ட்ல ஏற்படுற தோல்வி. அதுல டெஸ்பரேட் ஆகுது அமெரிக்கா. அதுல ரஷ்யா வந்து சிரியாவுக்கு உதவி பண்ணுது, ஈரானுக்கு உதவி பண்ணுது. ஸோ அதுல டெஸ்பரேட் ஆகுது அமெரிக்கா. இன்னொன்னு குளோபலி அதனுடைய ஹிஜோமனிங்கிறது கேள்விக்கு வருது. சைனாவுக்கு ரஷ்யா உதவி பண்ணுது. ரஷ்யாவுக்கு சைனா உதவி பண்ணுது. நார்த் கொரியா கூட ஒப்பந்தத்த ரஷ்யா போடுது. ஸோ இப்ப இது எல்லாமே வந்து இன்னொரு பக்கம் பிரெஞ்சு நியோ காலனிஸா இருந்த சகல் ரீஜியனுடைய கட்டுப்பாட ரஷ்யா எடுக்குது. ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல இருக்கிற பல நாடுகளுடைய குளோஸ் அலையா வந்து ரஷ்யா மாறுது. ஸோ இது எல்லாமே அமெரிக்கன் ஹிஜோமனிக்கு ஏற்படுற மிகப்பெரிய அச்சுறுத்தல். ஸோ அதுக்கு எதிரான நடவடிக்கையா தான் யுக்ரைனுக்குள்ள இந்த போரு. அதுக்கு நேரடியா ரஷ்யாவை எதிர்கொள்ளணும்னு போறதுக்கான காரணம். ஸோ அந்த காரணத்த அவங்க வந்து எஸ்கலேட் பண்ணிக்கிட்டே போறாங்க. அப்போ இதுக்காக தான் அது நடக்குது அப்படின்னா, இப்ப இத சரியா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணோம்னா, இவங்க எதுக்காக வந்து கோவப்பட்டு இந்த நடவடிக்கையில ஈடுபடுறாங்களோ, அத தீவிரப்படுத்தணும். அததான் இன்னைக்கு ரஷ்யா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்க ஸ்ட்ராடஜிக் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா, ரஷ்யாங்கிறது இந்த இந்த கான்ஃப்ளிக்ட்ட எஸ்கலேஷன எப்படி கவுண்டர் எஸ்கலேட் பண்ணுதுன்னா, அது வந்து ஹரிசாண்டலா கவுண்டர் எஸ்கலேட் பண்ணுது. இப்போ இவங்க வந்து ஒரு இடத்துல வந்து பிரஷர போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ரஷ்யா வந்து பல இடங்கள்ல இந்த பிரஷர வந்து போடுது. அது ஒரு பக்கம் அ ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல இருக்கிற நாடுகள் கூட உறவு மேம்படுத்தி அமெரிக்காவ வெளியேத்துறதுக்கான எல்லா நடவடிக்கைகள்லயும் ஈடுபடுது. இன்னொரு பக்கம் பிரிக்ஸ் கூட உறவுகள உருவாக்கி, பிரிக்ஸ் அமைப்ப வலுப்படுத்தி, அவங்களுடைய பொருளாதாரத்த காலி பண்றதுக்கான எல்லா நடவடிக்கைகள்லயும் ஈடுபடுது. அவங்களுடைய ட்ரேட் ரிலேஷன்ஸ உடைக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கைகள்லயும் ஈடுபடுது. அதே சமயத்துல பசிபிக் பிராந்தியத்துல அவங்களுடைய கூட்டணி நாடுகள் செலுத்துற ஆதிக்கத்த கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்காக நார்த் கொரியா கூட நேரடியான மிலிட்டரி உடன்பாடுகளை ஏற்படுத்துது. சைனா கூட நேரடியான நோ லிமிட் பார்ட்னர்ஷிப்ல போயி, சைனாவுக்கு எதிரான போருக்கு ரஷ்யா வந்து கூட உதவி பண்றதுக்கு நிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க வந்து தன்னுடைய வலுவ வந்து கூட்டுது. ஈரான் கூட ஸ்ட்ராட்டஜிக் உறவுகளை ஏற்படுத்தி, மிலிட்டரி ரீதியான உடன்பாடுகளை ஏற்படுத்தி, சயனிஸ்ட் என்டிட்டிக்கு அழுத்தத்த குடுக்கறதுக்கான முயற்சியில ரஷ்யா வந்து ஈடுபடுது. இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் குறிப்பா வந்து பலஸ்தீன் ஃபேக்ஷன்ஸ ஒன்றிணைக்கிறதற்கான முயற்சியில ரஷ்யா வந்து ஈடுபடுது. ஸோ, இப்படி பல்வேறு இடங்கள்ல ரஷ்யா வந்து இந்த பிரஷர வந்து டைவர்சிஃபை பண்ணி, அமெரிக்கா ஹெஜோமனிக்கு எதிரான ஒரு போரா வந்து இந்த போர வந்து நகர்த்துது. அதனுடைய ஸ்ட்ராட்டஜிக் காய் நகர்த்தல்ங்கிறது அந்த ஸ்பேஸ்ல நடக்குது. அந்த இடத்துல தான் இவங்க என்ன பண்றாங்க, நேரடியா ரஷ்யா கூட போர வந்து உருவாக்குறதுக்கான எல்லா எஸ்கலேஷனையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இதனுடைய விளைவு எங்க போய் முடியுங்கிறத ரஷ்யா பல இடங்கள்ல தெளிவுபடுத்திருச்சு. எங்களுடைய செக்யூரிட்டிக்கோ, இல்ல எங்களுடைய இன்டெகிரிட்டி, சோவர்னிட்டிக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா, நாங்க வந்து அணு ஆயுதத்த பயன்படுத்துறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. அப்படிங்கிறதையும் ரஷ்யா வந்து தெளிவுபடுத்தியிருக்கு. இதனுடைய சீரியஸ்னஸ் என்னங்கிறதையும் தெளிவுபடுத்திருச்சு. ஸோ இன்னும் வந்து அவங்க வந்து இந்த எஸ்கலேஷன வந்து கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கிறாங்க. அமெரிக்கா ரொம்ப ரொம்ப ரெக்லெஸ்ஸா நடந்துக்கிறாங்க. ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்கிறாங்க. எல்லா தரப்புலயும் தோல்வி அடையறாங்க. அதனால அவங்க வந்து இந்த போர வந்து உலகப் போரா மாத்துறதுக்கான எல்லா எஸ்கலேஷன் நடவடிக்கையிலும் ஈடுபடுறாங்க. அதுல ஒரு பிரிவா கிரீமியாவுல வந்து பொதுமக்கள் மீதான தாக்குதல் நடந்திருக்கு. டஜஸ்தான்ல தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு. இன்னும் இந்த மாதிரியான தாக்குதல்கள் தீவிரமாகும். ரஷ்யா வந்து இதுக்கு சரியானபடியான எதிர்வினை
நடத்தலைன்னா இவங்க வந்து இவங்களுடைய எஸ்கலேஷனை வந்து இன்னும் தீவிரப்படுத்திக்கிட்டே போவாங்க. ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த ரெட் லைன் வந்து கிராஸ் ஆகுது அப்படின்னு ரஷ்யா முடிவு பண்ணுதுன்னா நேரடியான போர் வெடிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு நேட்டோ கூட. ஆனா ரஷ்யாவுக்கு அது மிகப்பெரிய அஹ், ம், பின்னடைவுகளை ஏற்படுத்துங்கிறதுனால தான் அது வந்து இதை வந்து எல்லாத்தையும் கண்டைன் பண்ணி ரொம்ப பொறுமை காக்குது. அதனுடைய ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ்ல தெளிவா வந்து வேலை பார்க்குது. அந்த மாதிரி இந்த போரை வந்து அது நகர்த்துது. அத உடைக்கிறதுக்கான முயற்சியில இவங்க வந்து இந்த மாதிரியான எஸ்கலேஷனை வந்து தீவிரப்படுத்துறாங்க. அடுத்தடுத்த கட்டத்துக்கு இவங்க தீவிரப்படுத்த போறாங்க. ஸோ அதுதான் நம்ம வருங்காலங்கள்ல பார்க்க போறோம். இன்னும் என்ன மாதிரியான மோசமான எஸ்கலேஷன் வந்து மேற்குலக நாடுகள் பண்ண போகுதுங்கிறது இன்னும் பைடனுடைய ரீஎலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து நமக்கு தெரியும். அடுத்தடுத்த நாட்கள்ல அது வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, ஓகே தோழர். இதுல இன்னொன்னு இப்ப இதுக்கு போயிருக்க அந்த கியூபாவுக்கு போயிருக்கக்கூடிய அந்த அட்மிரல் கோர்சேவ் ஆர் சம்திங் நேம், அந்த முக்கியமான ஒரு போர்க்கப்பல் அதுவும் வந்து இப்போ இதுல இறங்கி இருக்குது ட்ரைனிங்ல. அங்கேயே வச்சு நடத்துறாங்க. அந்த அட்லாண்டிக் இதுல பசிபிக் பரப்புலயே வச்சு இது நடந்துகிட்டு இருக்கு, பயிற்சி நடந்துட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இது எங்க போய் முடியுன்றது தெரியல. இதை நோக்கி தான் போகுது கன்ஃபார்மா தெரியுது. கிட்டத்தட்ட 70% வந்து இது உலகப் போரை நோக்கி தான் போகுதுன்றது தெரியுது. அடுத்து என்ன நகருதுன்னு பார்க்கலாம், பார்ப்போம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி செந்தில் தோழர். தோழர்களுக்கு நீங்க வேற ஏதாவது நன்றி சொல்லணுமா? தோழர். தோழர்களுக்கும் நன்றி. ஓகே தோழர்களே, மீண்டும் சந்திப்போம். உங்களுக்கு நன்றி தோழர். நன்றி, வணக்கம்.